தம்பி உதயநிதி அவர்களே, உங்கள் தாத்தா தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தார். ட்ரெயினை விட்டோன்னு ஓடியான்ட்டார். அது கதை வேறு. உங்கள் அப்பா தான் ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்தில் போனான்றாரு. விசா சட்டத்துக்கு எதுக்குப்பா போனார்? சொல்லுப்பா. மக்களுக்காக போனார்? இல்லை. உங்கள் அப்பாவை கேள்வி. அப்பா விசா சட்டத்துக்கு எதுக்குப்பா அவங்க கைது பண்ணாங்க? அங்கே சிறையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு என்னப்பா? இந்த சிறையில் யார் இறந்தாங்கப்பா? உங்களுக்கு என்னப்பா நிலைமை வந்ததுன்னு கொஞ்சம் கேளுப்பா. பார்த்தாலும் விசா சட்டத்தில் போனார். மக்களுக்காக போகலப்பா. அவர் பேசக்கூடாத பேச்சுக்காக போனார் விசா சட்டத்தில். அப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் விசா சட்டம் பண்ணு. அப்போது இந்த சிறைத்துறையில் யார் பொறுப்பில் இருந்தாங்க அவரே கேட்டு விசாரிச்சிக்கோ. இல்லை அவர் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த சிறை அதிகாரி வித்யாசாகர் இருக்கிறாரோ இல்லையோ நம்மளுக்கு தெரியல. அவர் வயசாகி இருக்கும். உங்கள் அப்பா கேளுப்பா. விசா சட்டத்தில் நீ எதுக்குப்பா போகணுன்னு கேளுப்பா. தயவுசெய்து கேளுப்பா. பார்த்தாலும் விசா சட்டம்னு சொல்லாதப்பா. மக்களுக்காக அவர் போகலாப்பா. நீ கேட்டு தெரிஞ்சுக்கின்னு பதிவு பண்ணுப்பா. நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தா இன்றைக்கி சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்லு. இனிமேல் எங்கள் அப்பா விசா சட்டில் போனார் தயவுசெய்து சொல்லாதப்பா. வச்சுட்டா.